வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஃப்எஸ்டியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் டேட்டா யூசிங் ஃபெச் ஏபிஐ ஃப்ரம் an ஓப்பன் சோர்ஸ் எண்ட் பாயிண்ட் அண்ட் டிஸ்பிளே தி கண்டென்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ கார்டு. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸில் வந்து நிறைய ஏபிஐ இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ வந்து எடுத்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஏபிஐயோட கண்டென்ட், அந்த ஏபிஐயில் வந்து எதனா ஒரு அவுட்புட் வரும். ஸோ அந்த அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கார்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கார்டு, ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு கார்டு ஒரு எடுத்துங்க. கார்டுன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அதில். அந்த கார்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், அந்த ஏபிஐ மூலிமா வர அவுட்புட் என்ன பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஏபிஐன்றது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஐ இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்திங்கன்னா, அந்த பேங்கிங் செக்டரில் பேங்க் மூலிமா தான் நம்ம போய் பேமெண்ட் பண்ணணும். பட் ஆனால் அது இப்போ வந்து அது பாசிபிள் வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பேங்க்கோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலிமா போய் நம்ம பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வி ஆர் கோயிங் டு சென்ட் ஏ அமௌண்ட் டு தி சம் ஒன். இட் சம் பிக் டாஸ்க். அது ஒரு கொஞ்சம் டாஸ்க் வந்து அதிகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், ஏபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இதுங்களாம் வந்து ஒரு ஏபிஐ மாதிரி தான். ஸோ பேங்கிங் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்கை இன்ஸ்டால் பண்ணி ஒரு பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பதில் தேர்ட் பார்ட்டி அவன் ஒரு ஏபிஐ, ஃபோன்பே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்ககிட்ட அந்த ஏபிஐ மூலிமா என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஈஸியாக. ஸோ அதே தான் இங்கே. அப்போது வந்து இங்கே ஏபிஐன்றது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஆல்ரெடி அவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் ப்ரோக்ராம் உள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நான் டேரெக்டாக டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணது நமக்கு டைம் கிடையாது. ஸோ நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனா டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு HTML. இப்போ வந்து HTML நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் இட் இஸ் சேம் ஹெட்டில் வந்து டைட்டிலில் ஃபெச் ஏபிஐ நான் கொடுத்துட்றேன். ஸோ ஏபிஐ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே ப்ரோக்ராம் உள்ள காமிச்சிட்டோம். HTML உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கீழே வந்து CSS, அது கீழே வந்து ஸ்கிரிப்ட்னு போட்டோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே தனித்தனி ஃபைலாக காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், CSSக்கு ஸ்டைலுக்கு தனி ஃபைலு, ஸ்கிரிப்டுக்கு தனி ஃபைலு. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஃபைல் என்ன பண்ணுறோம், நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம HTML லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ டைட்டிலில் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். டைட்டில் கீழே ஒரு லிங்க்கு REL = ஸ்டைல் ஷீட், ரைட். ஸோ அப்போ ஸ்டைல் ஷீட்டுன்ற ஒரு ஃபைலை என்ன பண்ண போகிறேன், லிங்க் பண்ண போகிறேன். ஸோ HERF மூலிமா என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை நான் லிங்க் பண்ணிக்கிறேன், style.css. another important, நீங்கள் ஒரு ஃபைல் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HTML இருக்கிற ஃபோல்டர் உள்ளதாக இருக்கணும். ஸோ நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கான்ஃப்ளிக்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டான பார்த்து கொடுக்க வரைக்கும் நம்ம வந்து அது நமக்கு எரர் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைல் கீழே இங்கே இருக்குன்றதுனால டேரக்டாக லிங்க் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ஹெட் க்ளோஸ் ஆகிடுது. பாடியில் டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேப்பர் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இது என்னன்றது நான் உங்களுக்கு அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன். ஸ்பேன் யூஸ் பண்ணி வந்து ஒரு சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏபிஐ வந்து மாறும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றும் அதுக்கு சேஞ்ச் ஆகணும், ரைட். ஸோ அதுக்காக வந்து நான் ஒன்று ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐடி வந்து ஜோக். ஸோ ஏற்கனவே சொன்ன ஐடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியை வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், அதனால் வந்து ஐடியை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ஜோக்குன்ற ஒரு இடத்துல தான் என்ன ஆக போகுது அப்படின்னா, என்னோட கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஐடியை யூஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல வந்து ஐடி இருக்குது, ஜோக் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னோட ஐடி இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பேராகிராஃப்ன்ற ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கிரிப்டில் கொடுக்குற அந்த கண்டென்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போது இன்கேஸ் இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், ரைட். இன்கேஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பேராகிராஃப் க்ளோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பட்டன் ஐடி வந்து பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். கெட் ரேண்டம் ஜோக், பட்டன் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ டிவில் வந்து ஸ்கிரிப்டை கால் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கிரிப்டுக்கு வரேன். ஸோ ஸ்கிரிப்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜோக் கண்டெய்னர். அப்போ ஜோக் கண்டெய்னர் அப்படின்றது என்ன பண்ணுறோம், நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிள் எங்கே போகணும் அப்படின்னா, document.getElement by ID ஜோக். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட HTML இருக்கிற இந்த இடம் தான், இந்த பேராகிராஃப் நல்லா ஞாபகம் வச்சுங்க,
இது வந்து ஒரு பேராகிராஃப். சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப்ன்ற ஒரு ஐடி, அதாவது இப்போ நான் உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டு மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். இது சாம்பிள் அப்படின்னு போடுறேன், ஒரு ரெஃபரன்ஸு தான். இப்போ வந்து இதுதான், இப்போ இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இந்த ஜோக்குன்னு கொடுத்துருக்கீங்க, இந்த ஐடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கண்டென்ட்டில் அசைன் பண்ணி ஏதோ ஒரு சைட்லேருந்து ஒரு ஏபிஐ எடுத்து என்ன பண்ண போகிறேன், ஷோ பண்ண போகிறேன். அதை ஷோ பண்ணுறது எனக்கு எங்கே வரும் அப்படின்னா, நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபெச் ஏபிஐனாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்லேருந்து நம்ம அந்த ஃபெச் ஏபிஐ மூலிமா என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா, நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போ இன்கேஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்து எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ ரேண்டமாக வந்து நான் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு ஜோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணும், எதனா ஒரு ஜோக் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். எதனா ஒரு ஜோக், எனி ஜோக் வந்து நான் இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே வரும். சரிங்களா? அப்போ ஐடி என்ன ஆகும்னா, இப்போ ஐடியில் நான் கால் பண்ணியிருக்கிறது என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு யூஆர்எல் கால் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது யூஆர்எல் மூலிமா வர போகிற அவுட்புட்டை எனக்கு என்ன பண்ணும், அந்த ஜோக்குன்ற ஒரு இடத்துல என்ன பண்ணும், எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் நெட் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் ஐடி கொடுத்துருக்கேன், இந்த ஐடியில் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த ஐடியில் வரப்போகிற ஜோக் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிடும், நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா. அது நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த இடத்த தான் நான் என்ன பண்ணுறோம், நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே. அப்போ ஸ்கிரிப்டில் எழுதுறேன். அப்போ கெட் எலிமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அப்போ ஜோக்குன்ற ஒரு ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ பட்டன் டாட்டு கெட் எலிமெண்ட் பை பட்டன். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஃபீல்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்டில் வரும். ஸோ ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்குன்ற ஒரு ஐடி, இந்த ஃபீல்டில் வந்து நம்ம டிஸ்பிளே ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டன், ஏன்னா பட்டன் நான் கிளிக் பண்ணி எனக்கு மாறணும் அதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி பை பட்டன் அப்படின்னு கொடுத்துறோம். யூஆர்எல். ஸோ ஒரு யூஆர்எல் வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கிடைக்கிற ஒரு யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்குக்கான கிரியேட் பண்ணுற ஒரு யூஆர்எல். சரிங்களா? ஸோ அப்போ ஜோக்குக்காக கண்டுபிடிக்கிற ஒரு யூஆர்எல். இந்த யூஆர்எல் எப்படி எடுக்கணுன்றது நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேர் கெட் ஜோக். ஸோ கெட் ஜோக் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த கெட் ஜோக்குன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் இந்த யூஆர்எல் இருக்கிற ஜோக்ஸை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துன்னு வரதுக்காக நம்ம அசைன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கடைசியாக கூட போடுங்க, ஏன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கு. நான் அதை கட் பண்ணுறேன், நான் இந்த ஜோக்கு கீழே நான் போடுறேன். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஓகே, இதை முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன ஆகும், இது யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டாட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக் கெட் ஜோக். அப்போ என்ன ஆகும், ஆட் ஈவெண்ட் லிசனர்ன்றது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங், அது வந்து ஒரு லிசனர். நம்ம வந்து கிளிக் பண்ண எனக்கு என்ன பண்ணணும், ஜோக் அங்கே சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் கெட் ஜோக். அப்போ கெட் ஜோக்குன்றது என்னன்னா, கெட் ஜோக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே கெட் ஜோக் ஃபங்க்ஷன். ஸோ கெட் ஜோக் ஃபங்க்ஷன், இப்போ இந்த கெட் ஜோக்குன்னு கொடுத்தோன்னே கீழே அந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் இருக்கான்னு அசைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ கெட் ஜோக். இப்போ இந்த கேஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். அப்போது வாய்டு கெட் ஜோக் எதனா ஃபங்க்ஷன் எதனா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வாய்டு கெட் இங்கே ஜோக்கு நம்ம ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, கெட் ஜோக் ஃபங்க்ஷனை கால் பண்ணது ஃபெச் யூஆர்எல். அப்போ இந்த யூஆர்எல்லேருந்து வர டேட்டாவை ஃபெச் யூஆர்எல்னா இந்த யூஆர்எல் கீழே கால் ஆகும். சரிங்களா? இந்த யூஆர்எல் எனக்கு கீழே இருந்து அவங்க ஃபெச் ஆகுது. ஃபெச் ஆனதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் வரப்போகிற டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வந்து ஜேசன் ஃபார்மேட் மூலிமா என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த யூஆர்எல்லேருந்து வரப்போகிற டேட்டா வில் டேக் ஏ ஜேசன் ஃபார்மேட். அப்போ அந்த டேட்டா என்ன பண்ணுறேன், ஜேசன் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டாவை வந்து திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த டேட்டாவில் வரப்போகிற ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷனை ஜோக் கண்டெய்னர் இங்கே இருக்குது பாருங்கள், ஜோக் கண்டெய்னர் டாட் டெஸ்ட் கண்டெய்னர் ஈக்குவல் டு ஐட்டம். இந்த ஐட்டம் இப்போ ஜேசன் மூலிமா வரப்போகிற அந்த ஃபார்மேட்டை ஒரு ஐட்டமாக கன்வெர்ட் ஆகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐட்டமாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்போனா அந்த ஐட்டம் எடுத்து எங்கே போட போகிறோம் அப்படின்னா ஐட்டம் டாட்டு ஜோக். சரியா? ஸோ ஐட்டம் டாட்டு ஜோக். அப்போ அங்கே ஜோக்குன்னு இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஆகும்னா அந்த ஐட்டம் இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு URL வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க நம்ம டிஸ்ப்ளே பண்றது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். இது ஸ்டைல் ஷீட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டைல் ஷீட்ன்றது என்னன்னா, நான் அது டிஸ்ப்ளேல வரும்போது தான் தெரியும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணணுன்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸர்சைஸ் ஸ்கிரிப்ட் இது இருக்கு. ஸோ இது வந்து HTML ஃபைலு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், என்னோட ப்ரோகிராம் உள்ள போறேன். இது வந்து HTML ஃபைல என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஓப்பன் வித் குரோம்ல. சி தட் இதுதான் வந்து அந்த எக்ஸர்சைஸ். ஸோ இப்போ இது நான் அந்த ரேண்டம் ஜோக் நான் கிளிக் பண்ண எனக்கு ஜோக் வந்து இங்கே மாறுது. ஸோ கிளிக் பண்ண நான் ஜோக் வந்து எனக்கு மாறும். ஸோ இதுதான் வந்து கெட் ரேண்டம் ஜோக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபெட்ச் ஏபிஐ. இந்த ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், ஜோக் ஏபிஐ அப்படின்னு போடுங்க. ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்குது பாருங்கள், SV4 இதுதான் வந்து இது நாங்கள் எடுத்தோம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால இதுதான் எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜோக் ஏபிஐ அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஜோக் ஏபிஐ அப்படின்றது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனி டைப் கேட்டகரி வந்து எது வேணாலும் கொடுத்துங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துருக்க மாட்டான், ஸ்பானிஷ் அது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து எந்த மாதிரி ஜோக்ஸுன்றது டிஃபைன் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ எல்லாமே ஆப்ஷனல் தான். இது கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோக் வந்து எதில் வரணும்னா, டிஃபால்ட்டாக வந்து ஜேசன் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ப்ரோகிராமில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜேசனை கால் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் கூட பாருங்கள், இங்கே ஜேசனை யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஃபெட்ச் ஏபிஐயில் அங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஜேசன் ஃபார்மேட்டு, அதில் ஜேசன் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் 2 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஜோக் டைப்பு. ஒரு லைனில் வருமா, 2 பார்ட் லைனில் வரணுமான்ற மாதிரி. ஸோ அதுவும் வந்து ஆப்ஷன் சிங்கிளே நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் ஜோக் தட் கண்டெயின் தட் சர்ச் ஸ்டார்டிங் எதனா அதுவும் சம்திங் எதனா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரேஞ்சு எதுவும் கிடையாது. அமௌண்ட்டு ஆஃப் ஜோக்கு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து நம்மளோட ரெக்வஸ்ட். இதுதான் வந்து URL. ஸோ இந்த URL தான் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே நம்ம ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சி தட் அந்த URL தான் நான் உங்களுக்கு அதே URL எடுத்து வந்து காப்பி பண்ணி போட்டு பார்க்குறேன். பாருங்கள், இதே URL தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, அதே URL ஐடி தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இந்த URLலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த URL-ஐ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் மூலிமா ஃபெட்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே தான் இன்புட் ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்து URL. இந்த URL வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வருது. ஸோ இந்த URL வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு வந்து ஃபெட்ச் ஆகுது. ஸோ ஃபெட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த URL இருக்கிற டேட்டாவை ஜேசன் மூலிமா அந்த டேட்டாவை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து வந்த அந்த கண்டென்ட்டை ஐட்டமில் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ஜோக் கண்டெய்னர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஐட்டம் ஐட்டம் டாட் ஜோக். ஸோ ஐட்டம் டாட் ஜோக் அப்படின்ற ஒரு ஐட்டம்ன்றது அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. எங்கன்னா ஜோக் இருக்க அந்த இடத்துல, ஜோக் ஐடி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஆகும், நமக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எடுக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். இங்கே நம்ம ஜோக் ஐடியே திரும்ப அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம். URL எடுக்குது. இது வந்து ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. நான் இன்கேஸ் நான் நெட் கனெக்ஷன் நான் கட் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட் கனெக்ஷன் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போ நெட் கனெக்ஷன் நான் கட் பண்ணுறேன், என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணேன், அதெல்லாம் நெட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், நோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். இது எங்கே வருது, நம்மளோட HTML ப்ரோக்ராம்லவா. ஸோ நெட் கனெக்ஷனை கட் பண்ணோடனே அந்த இடத்துல நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நெட் கனெக்ஷன் நாங்கள் கொடுத்தோன்னா அப்போனா ஐடி டாட் ஜோக் இல்லையா, ஐடி டாட் ஜோக்குன்றது என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராமோட கனெக்ட் ஆகி ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்மளோட ஜோக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நான் நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுறேன், நெட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஜோக் வந்துடுச்சு.
சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ். இஸ் டன். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா அப்படியே சொல்லிடுறேன் நானு. சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் பேஜ் தான். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்க்டாப் ஐ மீன் அவுட்புட். ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைலு. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ்ல பேடிங் மார்ஜின் வந்து 0. ஸ்டார்ட்டிங்ல வந்து 0லேருந்து அசைன் பண்ற மாரி. ஸோ பாடின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பேக்ரவுண்டு இதுதான் வந்து பாடி. ஸோ பாடி உள்ள வரது எல்லாமே இந்த பேக்ரவுண்ட் இருந்து இப்போ இந்த கலர் மாத்துனா இந்த கலர் எல்லாமே மாறிடும். ஸோ அதுதான் இந்த பாடி. ஃப்ளெக்ஸு கண்டெய்னர் வந்து கன்டென்ட் வந்து எங்கே வரணும்? சென்டரில் வரணும். அலைன் சென்டர், டெக்ஸ்ட் பாக்ஸு, கலர் வந்து ஒயிட்டில் வரணும். இந்த ஒயிட் இதுதான் வந்து ஒயிட். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து கலர் மாற்றுறேன். இப்போ நான் கலர் மாற்றி நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் ஏதோ கொடுக்கலாம்னு வச்சுக்கிறேன். ஓகே, பிளாக் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இங்கே சேவ் கொடுத்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்டு இந்த ஃப்ளெக்ஸில் வந்து இதான் தட் இஸ் மீனிங் ஆஃப் கார்டு. இதுதான் வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்பிளே பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இப்போ இந்த கார்டுக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அது வந்து இதான் கார்டு மூலிமா டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட டாக்குமெண்ட்லேயே இருக்குது. இந்த இடத்துல இமேஜ் இருக்குது ஃபைலில். ஸோ இந்த இமேஜை நான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வார்ப்பு. ஸோ வார்ப் டெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வார்ப்பு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து வார்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதுதான் வார்ப்பு. ஸோ இந்த வார்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேக்ரவுண்டு ஷேடோஸு அதுக்கப்புறம் வந்து பிளர்ரு அப்புறம் வந்து இப்போ இந்த வேர்ப்பை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா பாருங்கள். இப்போ இது நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர்ப்பை நான் எடுத்துடுறேன் அப்படின்னா இந்த வேர்ப்பை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸே போயிடும். ஸோ அதுதான் வந்து வேர்ப். ஸோ வேர்ப் பண்ணுறது இஸ் அ கைண்ட் இதை வந்து கார்டு மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ வேர்ப்பு ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதுதான் ஸ்பேன். ஓகே, வந்துருச்சு. இப்போ ஸ்பேன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? HTML ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இந்த இமேஜ் இருக்கு இல்லையா? இந்த இமேஜ் தான் நான் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்பேன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பேனோட ஸ்கிரிப்ட் ஸ்டைல் அதோட இது வந்து ஹைட்டு ஃபாண்ட்டு ஸ்பேனோட ஃபாண்ட் சைஸ் 80 மாறுது பாருங்கள். இந்த இமேஜோட சைஸை பாருங்கள். இப்போ வந்து மாறிட்டே இருக்கும். 40 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து மாறுது பாருங்கள். அதுதான் வந்து ஸ்பேன். ஸோ அதை வந்து ஃபாண்ட்டாக வந்து அசைன் பண்ணி டிஃபைன் ஆகிருக்கு. அப்புறம் ஜோக்கு வந்து இது வரது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த மாதிரி நான் விட்டுறேன். ரைட். அண்ட் ஜோக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அதோட மார்ஜின் எங்கேருந்து அசைன் பண்ணுன்றது மாதிரி. ஸோ பட்டனோட கலர் என்ன? ஸோ பட்டனோட பேக்ரவுண்ட் கலரு பேடிங்கு ஃபாண்ட் வெயிட்ன்றது நம்ம போல்டாக கொடுக்குது. இப்போ ஃபாண்ட் வெயிட் நீ கம்மி பண்ண ஆகணும் லைட் ஆகிடும். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து இட்ஸ் லைக் டு பி போல்ட் லைக் திஸ். அவ்வளோதான். அது வந்து போல்டு மாதிரி தான். இப்போ வந்து நான் இங்கே செக் பண்ணுறேன். இங்கே ஒரு நார்மல் ஆகிடுச்சு ஃபாண்ட்டு. ஸோ அதுதான் வந்து வெயிட்டுன்னு சொல்கிறது. வெயிட்ன்றது ரொம்ப திக்னஸாக இருக்கணுமா திக்கு இல்லை லைட்டான்றது நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து வெயிட் ஃபாண்ட் வெயிட்ன்றுவாங்க. ஸோ இதை நான் வந்து ஜென்ரலாகவே கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபாண்ட்டு சைஸு பார்டர் ரேடியஸு. ஸோ ரேடியஸ்னால் இந்த பார்டர் அந்த சைஸ் ஷேப் கட் ஆகுது இல்லையா? அதான் ரேடியஸ். ஸோ அப்போ பாயிண்டர்ன்றது நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் மாதிரி வந்து அவங்க வரணும். விரல் மாதிரி நம்ம ஷோ பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து பாயிண்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.